திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜெசிந்தால் மேரி மற்றும் ஏசுதாஸ். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசிரும் வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணி செய்வதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் ஒலி எக்காலம் போல் முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோட்டம் படிகல்கள் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணையை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றிற்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களில் முதலாவது சிங்கம் போலும், இரண்டாவது இளங்காளை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றிற்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் திறந்திருந்தன. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர்,
இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையறாது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவர்களை என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன் முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 150. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். ஆண்டவரை போற்றுங்கள், அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19. இறை திருவார்த்தைகள் 11 - 28 முடிய. இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரை, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா,
உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கும் தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆமை ஒன்று மிகவும் தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்ததாம். ஆகவே அது சொன்னது, மற்ற ஜீவராசிகள் அனைத்தும் மிக மிக வேகமாக நகர்ந்து கொண்டே செல்கின்றனவே, என்னால் மிக வேகமாக ஓட முடியாத ஒரு சூழலிலே நான் இருக்கிறேனே, அதே நேரத்தில் என்னுடைய அந்த ஓடானது மிகவும் அதிக கனமாக இருக்கிறது, ஆகவே அதையும் நான் சுமந்து கொண்டு செல்ல வேண்டுமே என்று குறை சொல்லி கொண்டு இருந்தது. ஆகவே அந்த நேரத்திலே ஞானி ஒருவர் அந்த பக்கமாக வருகிறார். ஆகவே தன்னுடைய குறையை அந்த ஆமையானது அந்த ஞானியிடம் குறையாக கூறுகின்றார். ஆகவே அந்த ஞானி அந்த ஆமையை பார்த்து, உன்னுடைய குறைகள் எதுவுமே குறைகள் அல்ல, ஆகவே உன்னுடைய பலம் உனக்கு தெரியாமல் இருக்கிறது. நீ பல தருணங்களிலே இந்த உலகை பார்க்க முடியாத ஒரு ஆமையாக உன்னுடைய தலையை அந்த ஓட்டுக்குள்ளே ஒளித்து கொள்ளுகிறாய். ஆகவே நீ மாற வேண்டும், நீ உன்னுடைய தலையை வெளியே நீட்ட வேண்டும், நீ இந்த உலகத்தோடு போராட வேண்டும், துணிவு கொள், அப்போது எல்லாம் உனக்கு நடக்கும் என்று அந்த ஞானி அந்த ஆமைக்கு சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகம் மிக மிக முக்கியமாக துணிவோடு செயல்படுகின்ற தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லது எது சரியான முதலீடு, ரைட் இன்வெஸ்ட்மெண்ட், அதை பற்றியும் இன்றைய நாளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையிலே ரிஸ்க் எடுக்காமல் நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியாது, நம் அனைவருக்கும் தெரியும். ஆகவேதான் இவ்வாறாக ஒரு பழமொழியாக சொல்லுவது உண்டு, ஒரு கப்பல் கரையிலே நங்கூரமிட்டு அங்கே இருப்பதற்காக அந்த கப்பலானது செய்யப்படவில்லை, மாறாக அது ஆழ்கடலிலே புயலிலும் காற்றிலும் பயணம் செய்வதற்காக தான் ஒரு கப்பலானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா போராட்டங்களையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே விசேஷமாக நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே 3 மொழிகள் பிரபலமாக இருந்தன. ஒன்று அரமைக் மொழி, வாய்மொழியாக பேசுவது. ஆகவே அதற்கான அந்த ரிட்டன் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மொழியும் பேசினார். அதே நேரத்திலே அவர் எபிரேய மொழியை தான் அதிகமாக பேசினார் என்று நமக்கு தெரிகிறது. ஆகவே இந்த எபிரேய மொழியை ஆண்டவர் பேசிக்கொண்டிருந்தார், யூதர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள். 3வது மொழியும் அப்போது இருந்தது, அதுதான் கிரேக்க மொழி
கிரேக்க மொழியானது உலக மொழியாக இருந்தது. ஆகவே எல்லாருமே கிரேக்க மொழியை அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மினா பற்றி நாம் வாசிக்கிறோம். இந்த மினா, அந்த நாணயம் என்ன? இது கிரேக்க நாணயமாக இருக்கிறது. ஆகவே ஒரு மினா எவ்வளவு அதனுடைய மதிப்பு என்று பார்க்கின்ற போது அது 100 நாட்களுக்கான ஊதியம், 100 days wages. ஆகவே அதை தான் அந்த தலைவர் தன்னுடைய பணியாளர்களுக்கு கொடுத்து செல்லுகின்றார். அதே நேரத்தில் கிரேக்க நாணயம் மற்றொன்றும் இருக்கிறது, அது திரக்மா. அது லோ லெவல் கரன்சி. ஆகவே ஒரு திரக்மா என்பது ஒரு நாள் ஊதியத்தை குறிப்பதாக இருக்கும். ஆகவே நற்செய்திகளிலே பல இடங்களிலே இந்த நாணயங்களை பற்றி நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த மினா, திரக்மா இவையெல்லாம் கிரேக்க நாணயங்களாக இருக்கின்றது. ஆகவே இயேசுவின் பிரியமானோர், இன்றைய காலகட்டத்திலே எவ்வாறாக அந்த தலைவர் 10 பேரை அழைத்து அவர்களுக்கு மினாவை தந்து சென்று இதை கொண்டு நீங்கள் வாணிகம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். வாணிகம் என்று சொல்லுகின்ற போது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு செய்யுங்கள். எதில் முதலீடு? இன்றைய நாளிலே முதலீடுகள் எல்லாமே ரிஸ்க் தான். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் போகிறோம், ஷேர் மார்க்கெட்டில் லட்சக்கணக்கிலே ஷேர்கள் வாங்கிறார்கள். திடீரென்று ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படியே இறங்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் கீழே விழுந்த உடனே ஷேர்களுடைய அந்த வேல்யூ எல்லாம் கம்மியாகுது. ஆகவே அங்கே மிகப்பெரிய நஷ்டம். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்க தற்கொலையெல்லாம் செய்திருக்கிறார்கள். காரணம், முதலீடு செய்ததை திரும்ப அவர்களால் பெற்று கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் இப்போது பிரபலமாக பேசுகின்ற மியூச்சுவல் ஃபண்டு, அதுவும் ரிஸ்க் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டு எங்கேயுமே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக தொழில் முதலீடு. ஒரு தொழிலை நான் ஆரம்பிக்கிறேன் என்றால் அதை நான் முதலீடு செய்ய வேண்டும். ஆகவே இந்த முதலீடு செய்கின்ற போது அது திரும்பி வருமா வராதா? எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்கிறது. ஆகவே ரிஸ்க் இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லை. ஆகவே தான் அந்த தலைவர் தன்னுடைய பணியாளர்களுக்கு அத்தகைய ஒரு ரிஸ்க் எடுக்க சொல்லி தான் சொல்லுகிறார். துணிவோடு நீங்கள் செய்ய வேண்டும், முதலீடு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து செல்லுகிறார். ஆகவே 2 பணியாளர்கள் அற்புதமாக தங்களிடம் இருந்த அந்த ஒரு மினாவை கொண்டு ஒருவர் 10 மினாக்களையும் மற்றொருவர் 5 மினாக்களையும் அவர்கள் ஈட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒருவர் மட்டும் அதை என்ன செய்கிறார் என்றால் கைக்குட்டையிலே மறைத்து வைத்து அப்படியே அதை வைத்திருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சொல்ல வருகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நமக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், நம்பிக்கையில் முதலீடு செய்யுங்கள். விவிலியத்திலே நாம் புரட்டி பார்க்கின்ற போது நோவாவை தொடங்கி கடைசியாக பேதுரு, பவுல் வரையிலும் திருத்தூதர்கள் வரையிலும் இவர்கள் அனைவரும் நம்பிக்கையில் முதலீடு செய்தார்கள். நோவா நம்பிக்கையோடு இதோ இந்த உலகம் நீரினால் அழியப் போகிறது என்று கடவுள் சொன்ன வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்டார். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் பேதுரு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை என்று அந்த நம்பிக்கையிலே முதலீடு செய்தார்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று முதலாவதாக நம்மிடம் கேட்பது, உண்மையாகவே நாம் நம்பிக்கையிலே முதலீடு செய்திருக்கிறோமா? கடவுள் மீது நம்பிக்கை தான் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில என்றுமே இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த நம்பிக்கையை நான் பகிர வேண்டும். We should become sharers of this faith. தொடக்க திரு அவையை நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர்கள் ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கையை அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவேதான் நாம் திருத்தூதர்கள் பணிகளிலே வாசிக்கின்றோம், அதிகமான நபர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள், பேதுருவை பின்தொடர்ந்தார்கள், மனம் மாறினார்கள் என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக மிக முக்கியமானது, we should become reapers of faith. ஆகவே நம்பிக்கையை நான் பகிர்ந்து அதன் வழியாக அந்த நம்பிக்கையை
பெற்றவர்கள் கனியை தர வேண்டும். அதை அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் அதுதான் சிறந்த முதலீடாக கருதப்படுகிறது. இறுதியாக ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவர்களுக்கு இருப்பதும் எடுக்கப்படும் என்று. எதை குறிக்கிறது? நம்பிக்கையை ஆழமாக உணர்ந்து நம்பிக்கையிலே முதலீடு செய்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக எல்லாவற்றையும் தருவார். நம்பிக்கையை குழியில் போட்டு கைக்குட்டையிலே அதை நசுக்கி ஓரமாக வைத்துவிட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான துணிச்சல் இல்லாமல் வாழ்கின்றவர்களுக்கு இருக்கின்ற அந்த துணிச்சலையும் அந்த வீரத்தையும் கூட அவரிடமிருந்து எடுக்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இயேசுவின் பிரியமான, இன்று என்னுடைய முதலீடு எதன் மீது இருக்கிறது? முதலாவதாக கடவுள், அவர் மீது நம்பிக்கையை நான் முதலீடாக வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கின்ற போது கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆகவே அத்தகைய ஒரு நம்பிக்கை உள்ள முதலீட்டாளர்களாக நாம் வாழ, கிறிஸ்துவை முதலீடாக நாம் பெற்றுக்கொள்ள, இந்த கிறிஸ்துவை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்றவர்களாக வாழ தொடர்ந்து நாம் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தே. இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாங்க இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன்னாங்களுக்கு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்று முளை எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை
இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் ஜெசிந்தால் மேரி மற்றும் ஏசுதாஸ். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசிரும் வேண்டி